ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் அப்நார்மல் ப்ராசஸ் லாஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்நார்மல் ப்ராசஸ் லாஸோட மீனிங், எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்குரிய ஃபார்முலா, அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10th ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ப்ராசஸ் தான். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், நார்மல் லாஸ் அக்கௌண்ட், ப்ராசஸ் அக்கௌண்ட் மூணுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Prepare a process account from the following along with abnormal loss account and normal loss account. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் இன்ஃபர்மேஷன், வேஜஸ் இன்ஃபர்மேஷன், ஓவர் ஹெட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்மல் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த இன்புட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு உரிய ஃபார்மேட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பர்டிகுலர்ஸ் காலம் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து கேஜிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸ்னு எழுதாமல் நான் கேஜிஸ்னு போட்டுடுறேன், அமௌண்ட் போட்டுடுறேன். கிரெடிட் சைட்லேயும் நம்ம இதே போல் 3 காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ், கேஜிஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் எப்போவுமே நம்ம டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் எழுதணும். என்னென்ன இன்புட் ப்ராசஸ்க்குள்ளே போகுதோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவுட்புட் வருதோ அதெல்லாமே கிரெடிட் சைடில் வரும். அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் எல்லாம் கிரெடிட் சைடில் எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் இது மூணுமே வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறமா நம்ம அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். டெபிட் சைடில் 2 மெட்டீரியல்ஸ், 2 வேஜஸ், 2 ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு நமக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 kgs at ₹200 ஈச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வந்து எவ்வளோ கேஜிஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெர் கேஜி 200. அப்போ அமௌண்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? 1000 kgs, 1 kg 200னா 1000 kg எவ்வளோ கேல்குலேட் பண்ணி போடுங்க. 2 lakhs rupees கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்ளம்லேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1,40,000, 20,000 இல்லையா? ஸோ அதை நான் இங்கே அப்படியே எடுத்து எழுதிடுறேன். 1,40,000, 20,000. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளமில் நார்மல் லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் லாஸ் நம்ம கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். பை நார்மல் லாஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நார்மல் லாஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10% இன்புட்டில் கால்குலேட் பண்ணணும். இன்புட் எவ்வளோ? 1000. ஸோ 1000ல் 10% கால்குலேட் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 kgs. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் வித்தவுட் ஸ்க்ராப் வேல்யூ. அதாவது இந்த நார்மல் லாஸ்க்கு ஸ்க்ராப் வேல்யூ கொடுக்கல ப்ராப்ளமில். ஓகேவா? அப்போ இந்த கேஜிஸ் எழுதினா போதும், அமௌண்ட் எடுத்து எழுத தேவையில்லை. ஸ்க்ராப் வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க 800 kgs. ஓகேவா? ஸோ இன்புட் 1000, நார்மல் லாஸ் 100. ஓகே, இன்புட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. நார்மல் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
100. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கணும் அப்படின்னா நார்மலாக அவுட்புட் 900 கிடச்சிருக்கணும். இது நார்மலாக கிடைக்க வேண்டிய அவுட்புட், நார்மல் லாஸ் போக. ஆனால் நமக்கு கிடைச்ச ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 800 தான் கிடச்சிருக்கு. அப்போது பேலன்ஸ் 100 லாஸ் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் அப்நார்மல் லாஸ். ஓகே, இதோட கான்செப்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இன்புட்டில் இருந்து நார்மல் லாஸை மைனஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட். ஆனால் கிடைச்ச அவுட்புட் என்னென்னா 800. அதனால இது வந்து அப்நார்மல் லாஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். அப்நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ இதை தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எடுத்து எழுதிட்டேன், ஃபார்முலாவை தான். ஃபஸ்ட்டு இந்த நார்மல் அவுட்புட் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். இந்த நார்மல் அவுட்புட் அப்படின்றது என்னது, இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். பாருங்கள், இன்புட்டிலேருந்து நார்மல் லாஸை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்னா அதுதான் நார்மல் அவுட்புட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் அவுட்புட்லேருந்து ஆக்சுவல் அவுட்புட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு அப்நார்மல் லாஸ் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, நேற்றே நம்ம பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட். இந்த நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டு காமிச்சிடுங்க. ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கேன். ஃபார்முலா வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, நான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டேன். இப்போ நான் நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறேன். இது கண்டுபிடிச்சாதான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட்டுன்றது எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ நம்ம ப்ராசஸில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் தானே இது மூணும். ஸோ 3,60,000 கிடச்சிருக்கா. ஸோ 3,60,000 தான் என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஸ்க்ராப் வேல்யூ கிடையாது, நில். அப்போது நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் என்னென்னா இந்த 3,60,000. ஓகே, இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிச்ச நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் லாஸ். நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் இதோ கண்டுபிடிச்சிருக்கேன் 3,60,000. அடுத்து டிவைடட் பை நார்மல் அவுட்புட். நார்மல் அவுட்புட் என்ன நமக்கு 900 இன்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸோட யூனிட்ஸ் என்ன 100 இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, ஸோ 40,000 rupees தான் வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ். ஏன்னா இந்த வேல்யூவை நம்ம அப்நார்மல் லாஸில் எடுத்து எழுதணும். இப்போ நான் இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை அப்நார்மல் லாஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அப்நார்மல் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்நார்மல் லாஸ்க்கு 100 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம். வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா 40,000. ஓகே, ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதனால் இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டெபிட் சைட் தான் டோட்டல் ஜாஸ்தி. அதனால நான் இங்கே டோட்டல் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் பண்ணால் 3,60,000. இப்போது நம்ம இங்கே என்ன போடணும்னா நமக்கு ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்த ப்ராசஸ் வந்து இருக்கலாம் மேபி. அதனால் பை நமக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்குன்னு கொடுக்கல. அதனால் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ இங்கே 1000 யூனிட்ஸ், இங்கே 200 யூனிட்ஸ் இருக்குது. இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்றது. அதே மாதிரி அமௌண்ட்டுக்கும் 3,60,000 மைனஸ் 40,000 3,20,000 எடுத்து எழுதியாச்சு. 3,60,000 இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருந்தாங்க, நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு நம்ம அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடு எழுதியிருந்தோம் இல்லையா அப்நார்மல் லாஸ். அப்போ இங்கே எழுதும்போது அது டு ப்ராசஸ், ஏன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது இல்லையா. டு ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இங்கே எழுதிப்போம். இல்லை நீங்கள் ஃபார்மேட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஓகே, ஸோ ப்ராசஸில் இருக்குன்னா ஜஸ்ட் இங்கே ஆப்போசைட் ஷீட்டில் வரும், அதனால் இங்கே ப்ராசஸ்னு போட்டு 140,000 அப்படின்னு போட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்நார்மல் லாஸுக்கு எதுவும் ஸ்க்ராப் வேல்யூ கிடையாது. ஸ்க்ராப் இருந்தால் என்ன பண்ணணும், போடணும். ஆனால் இங்கே நமக்கு ஸ்க்ராப் வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அது வந்து ஸ்க்ராப் வேல்யூ இல்லை அப்படின்றத எடுத்து காட்டிடலாம். நில் ஸ்க்ராப் வேல்யூ, வெயிட் மட்டும்தான், அமௌண்ட்டு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸ்க்ராப் இருந்தால் அமௌண்ட்டையும் எடுத்து எழுதணும், இல்லைன்னா வெயிட்டை மட்டுமாவது கம்பல்சரி நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே நமக்கு என்னவாயிடும், பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்குது, 40,000 போட்டாச்சு. இப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர், 40,000. இங்கே அமௌண்ட்டே இல்லை, ஸோ 40,000 தான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ நம்ம இங்கே டோட்டல் எடுத்து எழுதிடலாம். ஓகே, இவ்வளோ தான் அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். சப்போஸ் வேல்யூ இருந்தது அப்படின்னா இங்கே ஸ்க்ராப் வேல்யூ கேல்குலேட் பண்ணி போட்டுடணும். இதே போல் தான் நம்ம நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நார்மல் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிடுறேன். நார்மல் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா, ஸோ கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது ப்ராசஸில் இருக்கிறதுனால டெபிட் சைடில் நம்ம என்ன எடுத்து எழுதுவோம்னா டு ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். எடுத்து எழுதிட்டு இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, வெயிட்டு தான் இருக்குது, அமௌண்ட்டு கிடையாது. வெயிட்டை எடுத்து எழுதிடுறேன், அமௌண்ட் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆஃப் ஸ்க்ராப்பு இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கான்றதை காமிச்சிடணும். வேல்யூ இல்லைன்னா ஜஸ்ட் வெயிட்டை மட்டும் எழுதிடணும். ஓகே, பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஸ்க்ராப் வேல்யூ இருந்தால் காட்டணும், இல்லைனா வெயிட்டை கம்பல்சரி நீங்கள் காட்டி தான் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே ஸ்க்ராப் இல்லை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வெயிட் வந்து 100 யூனிட்ஸ் தான். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. நார்மல் லாஸ் அக்கௌண்ட் வித்தவுட் ஸ்க்ராப் வேல்யூ நமக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம். இது வந்து வித்தவுட் ஸ்க்ராப் வேல்யூ. அடுத்த ப்ராப்ளமில் நான் உங்களுக்கு வித் ஸ்க்ராப் வேல்யூ ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.